கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உன் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நல்லா கவனிங்க. ரூத்துடைய வாழ்க்கையும் இங்கே கெட்டு போயிருக்குது. அவளுக்கு சாப்பிடவும் பொருளாதாரம் கிடையாது. இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியுடைய ஆரம்ப முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூத்துடைய சரித்திரம் தெரிஞ்சவளுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட வழி கிடையாது. அவளோடு கூட இருக்கிற நகோமிக்கும் ஒருவேளை சாப்பிட கூட வழி இல்லாமல் அந்த 2 பெண்களும் மிகுந்த பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, அந்த ரூத்தானவே தற்செயலாய் ஒரு வயலுக்கு போய் அங்கே வேலை செய்கிறா. அந்த வயலுக்கு சொந்தக்காரனாகிய போவாஸ் மூலியமாக கர்த்தர் ரூத்துக்கு தந்த வாக்குத்தத்தத்தை தான் நம்ம இப்போ வாசித்தோம். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வாக்குத்தத்தம் தான் ரூத்துடைய வறுமையை மாற்றுவதற்கு பிரதானமாக அமைந்திருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை, ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க. உங்கள் வாழ்வாதாரம் செத்து போயிருக்குது, உங்கள் வாழ்க்கையும் கெட்டு போயிருக்குது, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் இல்லை, வாங்கின கடத்தை உங்களால் கொடுக்க முடியல, அடைக்க முடியல, உங்களுடைய வருமானத்துக்கு மீறி செலவு குடும்பத்தில் ஏற்படுது, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, 2 பேருக்கும் சமாதானம் கிடையாது, பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடையாது, வீட்டுடைய சூழ்நிலை ஏறக்கூடிய ரொம்ப நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டு இருக்கிறது என்கிற பயங்கரமான ஒரு பாதிப்பில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தா, இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்லி கதறி அழுது ஜெபிக்கணும். ஏன்னா கடன் தொல்லை என்பது ஒரு சாதாரணமான பாதிப்பு கிடையாது. ஒட்டுமொத்த குடும்ப சந்தோஷ சமாதானத்தையும் அந்த சாத்தான் அழிச்சிடும். ஆரம்பத்தில் நீங்கள் கடன் வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது அது எவ்வளோ பெரிய பாதிப்பை நம்மளுக்கு உண்டாக்கும். குடும்பத்தில் அந்த சத்துரு உட்காந்துக்கினா குடும்பத்தில் எந்த ஆசீர்வாதம் உள்ளே வராது. அப்படியும் ஆசீர்வாதம் வந்தால் இந்த கடன் என்கிற சாபக்கட்டை அழிச்சிடும் என்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். கர்த்தர் சொல்வார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற. மேலே நீங்கள் உபாகமத்தில் பல வசன பகுதி எடுத்து பாருங்கள். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆவியானவர் பேசின்னு வருவார். அந்த எழுத்துக்குறி இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் தந்த ஒவ்வொரு வசனத்தை கவனிங்க. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க, என் பேச்சை கேளுங்க, என் கற்பனை கை கொள்ளுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லின்னு வருவார். அந்த எழுத்துக்குறி இஸ்ரவேலர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரை திருப்திப்படுத்தலை. அதனால் வனாந்தரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழிச்சார். 20 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த எழுத்துக்குறி இஸ்ரவேலர்களை ஆண்டவர் கானான் தேசத்தில் யோசுவா காலத்தில் கொண்டு சேர்த்துருக்கிறார். ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு வருமானம் இல்லை 2 வருமானம் கூட இருக்கும். ஆனால் வாங்குகிற சம்பளம் வருமானம் வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டில் நிற்காது. அந்த 2 வருமானமாக இருக்கட்டும், 3 வருமானம் இருக்கட்டும், இல்லை 5 பேர் சம்பாதிச்சா கூட வாங்கின கடத்தை அடைக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. எதுவும் நீங்கள் மாதம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 3 காசு இன்ட்ரெஸ்ட்டு, 5 காசு இன்ட்ரெஸ்ட்டு, 10 காசு இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு உங்கள் வாழ்க்கை. அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்றைக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு கடன் வாங்கினீங்களோ அன்றைக்கே உங்களோட சந்தோஷ சமாதானம் கெட்டு போச்சு. வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டிட்டு உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் இருக்குது. உங்கள் வயிறு எரியுது. அந்த வட்டி கொடுக்கும்போது அந்த பணத்தை எண்ணி நீங்கள் வட்டிக்காரங்கிட்ட கொடுக்கும்போது உங்கள் மனசு, உங்கள் வயிறு எரிவதை, உங்களுடைய இருதயம் துடிப்பதை, வேதனைப்படுவதை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்து ரொம்ப உங்களை குறித்து கவலையாக ஆண்டவர் இருக்கிறார். இப்போ கூட ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் பண்ணிவிடுவார். ஆனால் உங்கள் இருதயத்தில் இங்கே ஒரு தீர்மானம் எடுக்கணும். அது என்னன்னா, ஆண்டவரை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுதாங்க ஆண்டவர் அரவணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக அது இருக்குது.
இளையகுமாரனுடைய சப்ஜெக்ட் எடுங்க. அவன் தகப்பனுடைய காசை எடுத்துக்கின்னு தூர தேசத்துக்கு போகிறான். அங்கே போய் மனசுக்கு என்ன பிரியமாக இருக்குதோ அதெல்லாம் அவன் வாழ்ந்து பார்த்தான். பாவம் ஒரு நாள் அவனுக்கு கசக்குது. தகப்பனிடத்தில் வந்து நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம அவரோடு கூட ஒப்புராயிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் தூரத்தில் வரான். ஆனால் தகப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த இளைக்குமான் தூரத்தில் மனஸ்தாபத்தோடு வரும்போது அவன் வாயை திறந்து பாவ மன்னிப்பை கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் போய் அவனை மாரோடு சேர்த்து அணைக்கிறார். அதுதாங்க ஏசப்பாவுடைய குணம். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு செய்தியிலையும் சொல்கிறேன். ஏற்கனவே 81 எபிசோடு வந்து கர்த்தருடைய தயவினால் இந்த யூடியூப் சேனலில் அடியேன் பேசியிருக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த மெசேஜை பார்த்துருக்குறாங்க. எபிசோடு 1 செக் பண்ணி பாருங்கள், ஏறக்குறைய ஒரு 45,000 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற மெசேஜ் எல்லாம் 10,000 பேர் 5,000 பேர் அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை பார்த்து கிறிஸ்துவ பிள்ளைங்க, ஆண்டவர் அறிஞ்சவங்க அறியாதவங்க, பல ஜாதிக்காரங்க பார்த்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கிறாங்க. பல பேருக்கு கடந்தொழுந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கி நான் சொல்லித்தரக்கூடிய விசுவாச பாடத்தை உண்மையாக நீங்கள் பின்பற்றுங்க. முதல்ல உங்கள் இருதயத்தில் ஒரு மனசாக வரணும். நான் ஏசப்பா மீறி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கிட்டேன், ஏசப்பா மீறி நான் பேங்க்கில் வந்து லோனு போட்டுட்டேன், ஏசப்பாவை மீறி கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டேன், ஏசப்பாவை மீறி அவருடைய வார்த்தையை மீறி என் பொண்ணுக்கு நான் வந்து சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இதனால் எனக்கு கடன் ஆயிடுச்சின்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஆண்டவர்கிட்ட மனசாப்பட்டு நீங்கள் வந்து மனம் திரும்பணும். இன்றைக்கி அப்படியே அழுது ஆண்டவர் சமூகத்தில் துடிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்து மனதுருகி போகணும். ஆண்டவர் மனதுருகணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் மனதுருகணும்னா இந்த பூமியில் நம்ம மனதுருகி பாவ மன்னிப்போடு ப்ரேயர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். இல்லைனா சாத்தா உங்களை சூட பாளையம் இறங்கி உங்களை வந்து அந்த கடன் பிசாசு விடவே விடாது. நீங்கள் எவ்வளோ வேணால் முயற்சி எடுங்க, நான் சம்பாரித்து கடனை அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ வேணால் முயற்சி எடுங்க, அந்த முயற்சியால் தோல்வி ஆகிடும். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, இது போல் நம்ம வந்து அங்கங்கே கடன் வாங்கிட்டோம், 10 இடத்துல கடனாக இருக்குது, இங்கே லோனு கட்டணும், இங்கே நகைக்கு வட்டி கட்டணும், அங்கே மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இங்கே வார இன்ட்ரெஸ்ட் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், நம்ம வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது, பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு நோட்டு புக்கு யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், 1008 செலவு நமக்கு இருக்குது. நம்மளால் 10 இடத்துல கடன் தான் சமாளிக்க முடியாது. ஒரே ஒரு பெரிய கடன் வாங்கி சில்லறை கடத்தெல்லாம் அடைச்சிட்டு ஒரே ஒரு லோன் தானே, நம்ம வருமானம் இருக்குதே, நம்ம கட்டின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சில்லறை கடத்தை அடைக்கிறதுக்கு பெரிய கடத்தில் போய் மாட்டிப்பாங்க. ஒருபோதும் அவங்க ஆண்டவர்கிட்ட போய் மனசாப்பட்டு ஏசப்பா நான் வாங்கின கடத்துக்கெல்லாம் மனசாப்படுறேன் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ஆண்டவரோட ஒப்புராக மாட்டாங்க. ஏன்னா மனுஷனுடைய எண்ணம் பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்போவுமே ஒரு குறுக்கு புத்தி மனுஷனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தான் வந்து யோசிக்கிறது கரெக்டு, தான் செய்கிறது கரெக்டுன்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய சுய புத்தியில் போயின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி இந்த பிரசங்கத்தில் உங்களை உணர்த்தி தர, உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை குறை சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. நீங்களாம் என்னுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளாக நான் ஒரு குடும்பத்தில் பிறந்த உங்களோட கூட பிறந்த ஒரு சகோதரன் போல் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஏதோ சென்னையில் இது போல் யூடியூப்பில் ஒரு ஜீவன் பாஸ்டர்ன்ற ஒரு பாஸ்டர் பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் கூட ஒருத்தர்கிட்ட என்னை யாரோ போல் வந்தாலும் சொல்லாதீங்க. எங்கள் பிரதரு, எங்கள் பாஸ்டரு கடன் தொல்லை என்கிற தலைப்பில் அவர் ஏறக்குறைய 90 மெசேஜ் பேசியிருக்கிறாரு. அவருடைய மெசேஜை கேட்டாவே எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது, தைரியமாக இருக்குது. உண்மையிலே கடன் எங்கள் சாபக்கட்டிலேருந்து ஏசப்பா எங்களை வெளியே கொண்டு வந்துடுவார்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ரொம்ப பாசத்தோடு என்னை மற்றவங்ககிட்ட அறிமுகப்படுத்தணும். நான் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். ஓகேங்களா? வாங்காதீங்க, கடனே வாங்காதீங்க. அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கடன் வாங்க மாட்டேன் ஏசப்பா என்னை வாழ வைங்க, நான் செத்தாலும் சாகர் நான் கண்டி ஆண்டவர் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம், வாங்கின கடத்தை குறித்து ஒரு மனஸ்தாபம், இவ்வளோ தாங்க ஆண்டவர் வழியை திறந்துடுவார். சரி, இப்போது இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ரூத்து வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறா, சாப்பிட வழி கிடையாது. இந்த ரூத்தை ஆண்டவர் சந்தித்து
வாக்கு தத்தத்தை போவாஸ் மூலிமா அந்த வயல்வெளியில் வச்சு கொடுக்குறேன். இப்போ ரூத்து வந்து சாப்பிட வழி கிடையாது. அவகிட்ட பணம் இருந்தால் அந்த பெத்லெஹேமில் உணவு தானியங்களை வாங்கி அவளும் மாமியும் போஷிக்கப்படலாம். ஆண்டவர் நினச்சிருந்தா போவாசை வச்சு கட்டுக்கட்டாக ரூத்துக்கு பணம் உதவியை ஆண்டவர் செஞ்சுருக்கலாம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நினச்சிருந்தா போவாசை வச்சே ரூத்து கையில் கட்டுக்கட்டாக அப்பா வந்து பணம் கொடுத்துருக்கலாம். ஆனால் பணம் கொடுக்கல. ஏசப்பா செய்வது என்னன்னா, வறுமையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த ரூத்துக்கு முதல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்குற. இப்போ நீங்கள் அதிகமாக பணம் வந்துடுச்சுன்னா வாங்கின கடத்தெல்லாம் கண்டிப்பாக அடிச்சிடுவீங்க. வாங்கின கடத்தெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷம் சமாதானமாக ஆகிடுவீங்க. ஆனால் நீ ஏசப்பா தேடி வந்த உடனே உங்ககிட்ட ஆண்டவர் கட்டுக்கட்டாக பணம் தர மாட்டார். ஆண்டவர் வார்த்தையை தான் தருவார், வசனத்தை தருவார். பஞ்ச காலத்தில் நீ வந்து என்னை நேசிக்கிறியா, என் வசனத்துக்கு முக்கியத்துவம் தரியா, இந்த வசனம் என்னை வாழ வைக்க நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என் அன்பு சகோதரி ஆண்டவர் பக்குவப்படுத்துவார். என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் பணத்துக்கு பதிலாக வாக்கு தத்தத்தை தான் இந்த ரூத்துக்கு தராரு. இப்போ ரூத்து நினச்சிருந்தா நான் வந்து சாப்பிட கூட வழி இல்லாமல் இந்த வயல்வெளியில் ஒரு வேலைக்காரியாக இருப்பது கூட தகுதி இல்லாமல் இங்கே வந்து இந்த வயல்வெளியில் சிந்திர கதிரை பொறுக்க வந்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காசு பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் தரக்கூடிய இந்த வாக்குத்தத்தை எனக்கு வேணான்னு சொல்லி ரூத்து வந்து வாக்குத்தத்தை அவாய்ட் பண்ணியிருந்தா அவள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. அவள் வறுமையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறா. போவாஸ் வந்து அவளுக்கு தானியத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்குறார். கீழே இருக்கிற வசன பகுதியை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளோடு பட்சமாக பேசிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அதன் பிறகு தான் 17, 18 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவள் வந்து கொஞ்சம் போவாஸ் கொடுத்த அந்த தானியத்தை எடுத்துக்கின்னு அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தன் மாமிக்கு கொண்டு போய் கொடுத்த வரலாறு எழுதப்பட்டது. அப்போது வறுமையில், கடன் தொல்லையில், கஷ்டத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கட்டுக்கட்டாக உடனே இப்போவே பணம் தருவார் அப்படின்னு சொன்னால் அது பொய்யான உபதேசம். உண்மையான உபதேசம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வறுமை மாறணும், உங்கள் கடன் தொல்லை மாறணும்னா கர்த்தர் என் மூலிமா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தராரு. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உங்கள் தலைமால வச்சுக்கின்னு உங்கள் இருதயத்தில் அதை எழுதிக்கின்னு 1000 முறை அந்த வாக்குத்தத்தத்தை நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாக வந்துட்டேன், அவர் எனக்கு ஒரு நிறைவான பலனை தருவார், என் கண்ணீர் மாறும், என் கடன் தொல்லை மாறும், என் கஷ்டம் மாறும்னு சொல்லி என் அன்பு சகோதரியே அப்படியே மன உருக்கத்தோடு கூட நீ ஜெபிக்கணுமா? கண்ணீர் விட்டு கதறி அழணும். எஸ்ஸப்பா என் வறுமையை மாற்றுங்க. ரூத்துடைய வறுமை என் கஷ்டத்தை நீங்கள் மாற்றி அவளுக்கு வாக்குத்தத்தம் தந்து அந்த வாக்குத்தத்தம் அவளுடைய ஜீவியத்தில் நிறைவேறி அவள் ஆண்டவரே அந்த பெத்லெஹேமில் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாளே, என்னை எப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பீங்க? நான் எவ்வளோ நாள் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன்? ஆண்டவர் எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் வாங்கின ஒவ்வொரு ரூபா ஆண்டவர் கடனுக்காக நான் மனஸ்தாப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்கிற ஆண்டவரே, ஏசப்பா எனக்கு வழி காட்டுங்க. எனக்கு யார் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிறாங்க? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைப்பா. உங்களை தான் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன். எப்படியாயிலும் கடன் என்கிற சாபக்கட்டிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துடுவீங்க, என்னை ரூத்தை போல வாழ வைப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே ரூத்துக்கு தந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு இந்த ஆண்டவரே மெசேஜில் நீர் எனக்கு ஆண்டவர் அதே வாக்குத்தத்தத்தை தரீங்க. நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைங்களை இப்போ அடைக்கலமாக வந்துட்டேன்ப்பா. எனக்கு அப்பம் தந்து தண்ணீர் தந்து ஆண்டவர் உடுத்த உடை தந்து நான் உறங்க ஆண்டவர் சமாதானத்தை தந்து என்னை ஆண்டவர் தகப்பன் வீட்டில் எப்போதும் சந்தோஷமாக நான் களி கூற சந்தோஷமாக அவங்க ஆராதிக்க எனக்கு பரலோகத்திலேருந்து ஒரு இரக்கத்தை அனுப்பித்தாங்க ஆண்டவர்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விழுந்து ஆண்டவர்கிட்ட விடுதலை கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கடன் தொலைந்து விடுதலை தருவார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கடன் என்கிற ஒரு பெரிய சாபக்கட்டு, அது ஒரு பெரிய அடிமைத்தனம். உன்னோட ஒட்டுமொத்த சமாதானத்தை கெடுத்த அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போற. நீங்கள் அப்படியே ஆவிக்குரிய தரிசனம் பாருங்க. பாபிலோன் தேசத்தில் இந்த சாத்ராய், மேஷாக், ஆபேத்நேகோ
3 பேரும் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பு சூளையில் தள்ளப்படுறாங்க. அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த நெருப்பு ஜுவாலையிலிருந்து யார் அவங்கள ரட்சிக்கக்கூடும்? யோசனை பண்ணி பாருங்க. அவங்கள கட்டி தூக்கின்னு போகிற பலசாலிகள் அந்த 7 மடங்கு சூடாகப்பட்ட அந்த கெபியின் வாசலுக்கிட்ட போகும்போது அவங்க சுருண்டு உண்டு செத்துட்டாங்க. அப்படியே வரலாறு தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுக்குது. அந்த வாசல் அண்டைக்கு அவங்க போனாங்களாம், பெரிய பலசாலிங்க அவனுங்க. ஆனால் அங்கேயே அந்த நிமிஷமே அவங்களுக்கு மரணம். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கவனிங்க, அவங்க 3 பேரையும் கட்டி நெருப்பு ஜூலையில் அப்படியே குப்பை போல் தூக்கி போடுறாங்க. ஒரு ஸ்கிராப்பு, ஒரு அற்பமாக எப்படி ஒரு பழைய சாமானை எப்படி தூக்கி ஒரு நெருப்பில் எரிய நெருப்பில் எப்படி போடுவாங்களோ அப்படி அந்த பரிசுத்தவான்களை எடுத்து அந்த ராஜாவுடைய கட்டளினால் அங்கே இருக்கிற எல்லாரும் தூக்கி அவனை போடுறாங்க. அந்த 3 பேரை போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பு அந்த சூளைக்குள்ளே ஆண்டவர் இறங்குற. எப்பேற்பட்ட வல்லமையான தெய்வம் நம்முடைய தெய்வம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வல்லமை ஆண்டவருக்கு இருக்கும். 7 மடங்கு எரியக்கூடிய நெருப்பில் ஆண்டவர் இறங்குற. ஆவியானவர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். அந்த தேவ தூதனானவர் அந்த 7 மடங்கு சூடாகப்பட்ட நெருப்பு சூளையில் இருக்கிற அந்த 3 பரிசுத்தவான்களுடைய கட்டுகளை மாத்திரம் ஆண்டவர் அறுத்து அப்படியே ஒரு பீச்சில் உலாவுற மாதிரி அந்த நெருப்பில் ஆண்டவர் அவங்கள சுற்றி காட்டுறார். இப்போ பீச்சுக்கெல்லாம் போனால் எப்படி சுற்றி அந்த காத்தோட்டத்துக்காக அந்த கடற்கரை எப்படி நம்ம விளாடுவோம், எப்படி நம்ம கிரியை செய்வோமோ அதுபோல் அந்த நெருப்பு ஆண்டவருக்கு அற்பமாக இருக்குது. அந்த நெருப்பு ஆண்டோடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது. உலகத்துடைய பார்வையில் தான் அந்த 7 மடங்கு சூடாகப்பட்ட நெருப்பு. ஆனால் ஆவியானவருக்கு அது ஒன்றுமே கிடையாது. இப்போ நெருப்பில் இறங்கி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்கள அப்படியே அந்த நெருப்பில் அப்படியே சுற்றி காட்டுறேன். யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ வல்லமையான தெய்வத்தை நம்ம இன்றைக்கி அறிஞ்சோம். அவ்வளோ வல்லமை நிறைந்த அந்த தெய்வத்தை நம்ம அறிஞ்சு இன்னும் கூட நம்ம தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நம்முடைய சரீரத்தில் செய்து முடிக்கலை. நீங்கள் எல்லாம் உணர்த்தப்படுங்க. ஆண்டவரே, நீர் இவ்வளோ வல்லமையான தெய்வம் என்பதை இன்றைக்கி நான் விளங்கி கொள்கிறேன். அன்னைக்கு நெருப்பில் இறங்கி அந்த 3 பரிசுத்தவானுடைய கரத்தில் இருந்த கட்டுகளை நீங்கள் அறுத்தீங்களே, அதே போல் என்னுடைய சாபகட்டை நீங்கள் அறுக்கணும். ஆண்டவர் என்ன நெருப்பில் இருந்து தூக்கி எடுக்கணும். நான் ஆண்டவர் நெருப்பில் தள்ளப்பட்டது போல் ஒரு சாபக்கட்டில் சிக்கிக்கணும், மீண்டு வர முடியாமல் குடும்பமாக தத்தளிக்கிறேன். என் வருமானத்தால் அந்த சாத்தான் அழிச்சிட்டான். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தந்த விடுதலை எனக்கு தாங்க. ஆண்டவர் அந்த நெருப்புலேருந்து அவங்கள எப்படி வெளியே கொண்டு வந்தீங்களோ என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் விடுதலை கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் பரலோகத்திலேருந்து விடுதலை இறங்கி வரும். வேறு எங்கேருந்தும் விடுதலை வராதுங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி கடமாக இருக்கட்டும், உங்கள் வீட்டை கூட நீங்கள் அடமானம் போட்டுட்டு பேங்க்காரை வந்து நோட்டீஸ் கூட ஒட்டிகிட்டு இருக்கட்டும், அல்லது நீங்கள் எங்கே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாமல் எவ்வளோட உங்களுக்கு பாதிப்பு இருக்கட்டும், கர்த்தர் இறங்குவாரானால் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த குறித்த நேரம் நிறைவேறுமானால் உண்மையாகவே வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே பலிக்க ஆரம்பிச்சு. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிற, எப்படி ரூத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தாரோ அதே போல் ரூத்தை அழைத்த அதே தெய்வம் தான் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை சில பேர் புறஜாதிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவலாக இருக்கிறீங்க. உங்களில் ஒரு சில பேர் வந்து ஆரம்பத்திலேருந்தே பரம்பரை கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்து இப்போ கடந்தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன் ஜாதியோ மதத்தையோ அவர் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் விடுதலையின் தேவன், அவர் ரட்சிப்பு தரக்கூடிய தேவன், அவர் பெரிய தேவன், அவர் மகிமையான தேவன், அவர் அன்புள்ளவர், அவர் கண்ணீரோடு பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படியே தூக்கி எடுக்கிற தெய்வம். உங்களை ஒருபோதும் அப்பா கைவிட வாய்ப்பே கிடையாதுமா. என் அன்பு சகோதரியே, உன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் உனக்கு பலனை கட்டளையிடுவார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்கு அடைக்கலமாக வந்திருக்கிறம்மா. எப்படிமா ஏசப்பா உன்னை கைவிடுவார்? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை அப்பா உனக்கு இந்த பிரசங்கத்தில் வெளிப்படுத்தி தர. கடன் என்கிற சாபகட்டு உடையன ஆண்டவர் சொல்கிறார். நீ தீர்காயுசோடு நல்ல செல்வத்தோடு மகிமையோடு கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு என்னை ஆராதிப்பன்னு சொல்லி கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை உனக்கு தராருமா.
இந்த வாக்கு தத்துவம் உன்னுடைய வறுமையை மாற்றும், உன் கடன் தொல்லையை மாற்றும், உன் பிரச்சனையை மாற்றும். கண்டிப்பாக தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணுற இடம் ஒரு தேவ சமூகம். சென்னையில் புழல் என்ற இடத்துல ஆண்டவர் எனக்கு சபையை தந்திருக்கிறார். ஃபுல்பிட்டில் உட்காந்துங்க தான் உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்குறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாகாது. நீங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிங்க. என் தேவன் என் சிறைப்பை மாற்றுவார், எனக்கு ஆண்டவர் வழிவாசலை திறப்பார், கடன் தொல்லை மாறும், குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை என் தேவன் எனக்கு தருவார் அப்படின்னு இருதயத்தில் அப்படியே நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டோடைய பிரசன்னம் அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இறங்கிடும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கர்த்தர் சொல்வார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீங்களான்னு ஆண்டவர் சொல்கிறாருமா. ஆண்டவர் உங்களை தகப்பனை போல இப்போ அப்படியே உங்களை ஏந்திக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒரு தாயை போல அரவணைக்க கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களோட பட்சமாக பேசி உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்படியே இந்த ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரத்தை வச்சு நீங்கள் கண்ணீரோடு கதறுங்க. இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க போகிறேன். ஒருவேளை நீங்களும் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். கடன் தொல்லையினால் உங்கள் வீட்டில் எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் முழுவதும் எல்லா பொருளாதாரம் தொச்சின்னு போயிட்டு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் நீங்கள் அப்படியே கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக எழுதுவார். இங்கே பாருங்கள், பெரிய கோட்டீஸ்வரியை பற்றி ஆண்டவர் சரித்திரம் எழுதலைங்க. 1ஆம் வசனத்தில் வாசிச்சு பாருங்கள். சாப்பிட வழி இல்லாத வறுமையில் தள்ளப்பட்டு இருந்த ஒரு இளம் விதவியை கர்த்தர் வாழ வச்சு ரூத்தின் சரித்திரம் என்கிற அந்தஸ்தை கர்த்தர் ரூத்துக்கு தரார். அப்படி இருக்கும்போது பரலோகத்தின் தேவனானவர், என் அன்பு சகோதரி, உன் ஆண்டவர் கைவிடுவாராமா? கைவிடவே மாட்டேன். வீணாக பயப்படாதீங்க. தேவையில்லாத மனசில் பயத்தை வைக்காதீங்க. வாழ்க்கை மாறாது, பிரச்சனை மாறாது, போராட்டம் மாறாது, தயவுசெய்து யாரும் நினைக்காது. கர்த்தர் செய்வார், ஆண்டவர் செய்வார், என் தேவன் செய்வார், என்னை கைவிட மாட்டார், என்னை வாழ வைப்பார், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் சரித்திரமாக எழுதுவார்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேருடைய கண்ணீரை அப்பா துடைக்க வருவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை துடைப்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்குதுமா. உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உன் கண்ணீரை துடைப்பார். உன் வேதனை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும். கண்டிப்பாக உன்னோட சொந்த சகோதரம் போல என் அன்பு சகோதரியை உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ இஸ்ரவேல் தேவனாகி அந்த தேவனுடைய சட்டைகளுக்கு அடைக்கலமாக வந்துட்டமா. அவர் உன்னை நிறைவான பலனோடு வாழ வைப்பார். கவலைப்படாது. ஓகேங்களா? அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என் நம்பரை யூடியூப்பில் நான் போட்டு இருக்கிறேன். அதை நோட் பண்ணின்னு குறிச்சிக்கின்னு நீங்கள் எனக்கு உங்களுடைய பிரச்சனையை தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.